கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் இனிமேல் வாக்கிங் தான். ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் எப்பப்போ டைம் கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரிக் ஃப்ளேர். என்ன ப்ரோ இது நம்ம டபிள்யூபிள்யூ இப்போ என்ன ஜான்சனை தோக்கடிச்சு அனுப்பிட்டாங்களா? அதுதான் அவன் ரிட்டையர்மெண்ட்னா யூஸ்வலாக ரிட்டையர் ஆகிறவங்கள வேணே தோக்கடிச்சு அனுப்பிடுவாங்க. அதுவும் அவன் பண்ணாத விஷயத்த பண்ண வச்சு அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அவன் எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டான். இந்த தடவை டேப் பண்ண வச்சுட்டாங்க வேணே. அவனுக்கு முதுகு தனிக்கும் காலி. ஆமா ப்ரோ, இப்படி கூழ் போட்டு தான் நடக்கிறான் அவன். ஏன்னே பார்த்தோமே தான். அது ஹெவி லிஃப்டிங் ப்ரோ. அவன் ஓவரா வெயிட் அடிப்பான் ப்ரோ. அவன் ஸ்குவாட்ஸ் எத்தனை கிலோ போடுவான்? 300 கிலோ 400 கிலோ போடுறான் ப்ரோ. அவன் மனுஷனே கிடையாது அவன். ஸோ அப்போ கடைசியில் ஜான்சினா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் லிஃப்ட் அதெல்லாம் ஒரு ஹெவி லிஃப்டிங் ப்ரோ. அதனால தான் அந்த பேக் போன் வந்து பெண்ட் ஆச்சு அவனுக்கு. அதனால கூன் போட்டு நடக்கிறான் அவன். அவனாம் பாடி பில்டிங்கில் இருந்தவன் தானே. ஸோ அதனாலே வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அத்லெட் அவன். அவன் ஃபிசிக்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கே த்ரூ அவுட் தி இயர் ஷ்ரெட்டடாக இருப்பான் அவன். அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. எப்பயுமே பேக் இருக்கும் அவனுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ப்ரோ. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் அவன். இப்போ கரியர் முடிகிற வரைக்குமே அவன் ஹெவி லிஃப்ட் பண்ணிட்டு தான் இருந்தான். கிட்டத்தட்ட அவன் 300 kg 400 kg கிட்ட ஸ்குவாட்ஸே போடுவான் அவன். டெட் லிஃப்ட் ஹெவியாக பண்ணுவான். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக பேக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுமே. அது ப்ரொஃபஷனலாக பவர் லிஃப்டிங் பண்ணுறவங்களே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோ, ரோனி கோல்மேனுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம். ஆமா என்ன சொல்றாங்கன்னா, ரோனி கோல்மேன் எக்ஸ்ட்ரீம் ஹெவி லிஃப்டிங் அந்த லிஃப்ட் பண்றாங்களா ப்ரோ. அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ சப்போஸ் நான் ஸ்குவாட் வந்து 250 kg பண்றேன் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் ரிட்டையர் ஆக போறேன், அது 200 மாத்தணும். ஆமா, குறைக்கணும். பட் ஆனா இவங்க அதே வெயிட் அப்படியே கடைசி வரைக்கும் போட்டு இருந்தாங்க. அதான் மெயின். ஏன்னா ஸ்ட்ரென்த் இருக்கு, அப்படியே போட அவ்வளவுதான் நின்று போட்டுறாங்க. குறைச்சிருந்தா ஒன்னா ஜே கட்லர்லாம் பாருங்க இப்போ இருக்காப்ல. ஆமா, ஜே கட்லர்லாம் ஹெவி லிஃப்டிங் கிடையாது. அவன் ஸ்மார்ட் ஒர்க்கர், அவன் ஹார்ட் ஒர்க்கர் கிடையாது. இன்னைக்கு அப்படி இருக்காரு. அதனால ஆனா ஒன்னு உறுதிங்க, இதை நான் வந்து இங்க பாருங்க, அப்போ இப்படி வெயிட் தூக்குனவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்களா? அப்படி இல்ல. இது ஹிஸ்டரியில 2 இடத்துல நீங்க பாக்கலாங்க. ஒன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்களை பத்தி நம்ம பரிதாபப்படுறோம் ஒரு பக்கம், ஆனா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து புக்ல அப்படியே கரெக்ட் இருக்கலே பயங்கரமான ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. இப்போ நான் ஜே கட்ல பத்தி ரோனி கோல்மேன் கேட்டாலே அதானே சொல்றான். நீங்க ரெக்ரெட் பண்றீங்களா? இல்லையே, நான் தான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேனே. என்னோட ஒரே ஒரு ரெக்ரெட் என்னன்னா, இந்த ஃப்ரண்ட் ஸ்குவாட் வந்து நான் 3 கவுண்ட் தான் போட்டேன். என்னால 6 கவுண்ட் அன்னைக்கு போட்டிருக்க முடியும். அன்னைக்கு ஏன் போடாம விட்டேன்னு தெரியல. போதும் நானே வச்சுட்டேன். ஆக்சுவலா நான் 7 கவுண்ட் பண்ணிருக்கணும் அன்னைக்கு. அதுதான் இன்ன வரைக்கும் அவனோட ரிக்ரெட்டா இருக்கான். அது எத்தனையோ கிலோ அது. ஸோ இது வந்து கொஞ்சம் டெரர் பீஸு. ஆமா, ரோனி கோல்மேன் ஐயோ சரியா. அதனால அந்த புக்ஸ்ல இருப்பாங்க அவங்க. அவங்க பட்ட கஷ்டத்தோட பலன் எங்கன்னா அந்த புக்ஸ்ல இருப்பாங்க. இப்போ அர்னால்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அது வந்து சேலஞ்சிங்கான ஒரு டைம். அதே சமயம் அர்னால்டு மேலே ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா 1980ல ஜெயிச்சதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட ஒரு டைம் வந்து பாலிடிக்ஸ் மூலியமா தான் ஜெயிக்க வச்சாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து கொஞ்சம் கருப்பு பக்கமாயிடுது பாத்தீங்களா, ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகுது. பட் ரோனி கோல்மேனுக்கு அப்படி ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இது மாதிரி சொல்றேன். பட் அவங்க வந்து பொறுமையா ரிட்டையர் ஆயிருக்கணும். இவங்க அப்ரப்டா ரிட்டையர் ஆவாங்க. டகால்னு பார்த்தா நேத்து 400 கிலோ, இன்னைக்கு பார்த்தா வந்து நான் வெயிட்டே போட மாட்டேன், இனிமே நான் வீட்டுக்கு போறேன். அது ரோனி கோல்மேன் வந்து பிரெப்ல இருக்கும்போதே ஒரு தடவை வந்து அந்த 2 டிஸ்கும் டேமேஜ் ஆச்சு. அதோடயே வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு பெயின் கில்லர் எல்லாம் எடுத்துட்டு ப்ரிப் பண்ணான் ஃபுல்லா. மறுபடியும் ஹெவி லிஃப்டிங் பண்ணிட்டு இருந்தான் அந்த பெயினோடயே. லூஸ் அது. ஏன்னா காம்படிஷன் முக்கியம், ஒலிம்பிக் ஜெயிக்கணும். ராணி வந்து இன்னொன்னு என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஹிஸ்டரி, அதாவது பர்சனல் ஹிஸ்டரி பார்க்கும்போது ஸ்கூல் டேஸ்லயே ஃபுட்பால் வரும்போது அவங்க ஊர்ல இருந்து ரக்பியா, அது அவங்க அம்மாவே பார்த்தாலே தெரியும். அவன் இந்த மெடிகேஷன்ஸ்லாம் எல்லாமே அவன் அவ்வளவு சூப்பரா இருந்தான் ப்ரோ. யாரெல்லாம் தெரியுமா ப்ரோ இந்த மாதிரி பாடி பில்டிங்ல நான் பார்த்ததுலயே வந்து மேக்ஸிமம் அங்க வர எல்லாருமே கிஃப்டட் தான். அதனாலதான் அவங்க அங்க வராங்க அந்த ஸ்டேஜுக்கு. அதுல வந்து சீபமும் பயங்கரம். ஆமா, சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான சீபம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர்னாலதான் அவன் இத்தனை வருஷம் கிளாசிக் ஜெயிச்சானே. ஒண்ணு வந்து அந்த பிசிக் இருக்கணுங்க. எவ்வளவுதான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிசிக் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிக்கலாம். வந்து ஜெனெடிக்ஸ். அதனாலதான் வந்து அர்னால்டுக்கு பாத்தீங்கன்னா ஜோசப் ஷ்வார்ஸ்நெக்கர்னு நினைக்கிறேன். அது வந்து அர்னால்டோட 3வது பையன். ஒரு பையன் அர்னால்ட் மாதிரியே இருக்கும். பிசிக் முதல்ல கொண்டு அர்னால்டோட பிசிக் மாதிரி வந்து. ஆனா மத்த பசங்க யாருமே அர்னால்டோட பிசிக் மாதிரி இருக்காது, எல்லாம் நார்மலா இருப்பாங்க. இந்த பையன் மட்டும் அப்படியே நல்ல பிராட் பார்பேரியன் மாதிரி இருப்பான். அதேதான், அதே செஸ்ட், வைட் செஸ்ட் எல்லாமே இருக்கும். எஸ், அது வந்து அதான் கைண்ட் ஆஃப் கிஃப்ட். அந்த பையனும் கொஞ்சம் நேச்சுரல் தான், நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். அவனும் இப்ப நினைச்சா இந்த கியர் எல்லாம் எடுத்தானு பயங்கர பல்காவான். நல்லா இருக்காது, நல்லா இருக்கு. அவங்க அப்பாவும் அதானே ப்ரிஃபர் பண்ண சொல்றாரு, காலத்துக்கும் நேச்சுரலாவே இருக்கு. சரி, மொத்தம் நம்ம ரிக் ஃப்ளேர் என்ன சொன்னார்னா, WWE இருந்து எங்க கூட்டு போயிட்டு இருப்பாங்க. போக்கோ மொபைல்ஸ் ஆர் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. இனிஷியலி ஐ யூஸ்ட் சாம்சங் J series mobiles, but after some time they stopped Snapdragon and issued Exynos chipset for 20K.
price range. Then I opted to Poco X2 and used it for solid 4.5 years. No problem, except battery drain. Then I upgraded to F6, best value for money mobile. World will run behind Apple or Samsung, but I will choose Poco F series for best value. இப்பதான் F6 வந்து 2 மணி நேரம் பேட்டரி வேஸ்ட்னு சொல்லி லாக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தானுங்க ட்விட்டர்ல. அது ஒண்ணுல ப்ரோ. பூன பாய்ஸ். எங்க அண்ணன் ஒருத்தர் BBK guys. நான் சொன்னல ஃபர்ஸ்ட் KTM ரிலீஸ் ஆன டைம்ல 200 வாங்கினாரு. KTM 200 நேக்கடு. வண்டி 200 சிசிக்கு பயங்கரமா இருந்தது. 120 பயங்கரமா இருக்கும் அது. அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்பதான். வண்டி ஆனா என்னன்னா இத்தனைக்கும் ABS கிடையாது. 200ல எதுவுமே கிடையாது. 390ல மட்டும் ஃப்ரண்ட்ல மட்டும் ABS இருக்கும். அந்த டைம்ல ரிலீஸ் ஆன உடனே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சைட் ஷீல்டு எதுவுமே எல்லாம் பெருசா இருக்காது. இன்ஜின் வந்து ஓப்பன் எக்ஸ்போசர் தான் இருக்கும். சின்ன பார் தான் இருக்கும் சைடுல. அப்போ என்னாச்சு, நம்ம வந்து இப்ப நான் ட்ராக்ஸ் போட்டிருக்கேன்னு வைங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. அது இந்த மாதிரி ட்ராக்ஸ் நான் போடக்கூடாது. அந்த வண்டி ஓட்டுறது அந்த காட்டன் தான் போடணும். எனக்கு ஹீட் ஜாஸ்தியா வரும். என்னாச்சுன்னா இந்த ட்ரவுசர் போட்டு ஒரு தடவை இங்க இருந்து மவுண்ட் ரோட் போய் போன் வாங்கிட்டு திரும்ப போறோம். போகும்போது அந்த அண்ணனுக்கு முடியெல்லாம் பொசுங்கி இருந்தது சைட்லாம். ஹீட் அவ்வளவு வருது இன்ஜின்ல இருந்து. ஓ மை காட். சரியா, அவர் சொல்லுவாரு சமய ஹீட்டாவும் பண்ணி அப்படின்னு. என்னன்னு பார்த்தா பத்தியா அப்படின்னு இப்படி காட்டுறாங்க. முடியெல்லாம் வந்து இப்படி சுருண்டு என்ன அந்த முடியோட நுனியில எல்லாம் முடி நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம தலைமுடியா எடுத்து நைட்டா நெருப்புல வாட்டினீங்கன்னா அப்படி பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து எரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த ஹீட்லயே இதுல வேற என்னன்னா பையன் வந்து ஃபேன் வந்து என்னாகும் அந்த கூலிங்க்கு அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஏர் வச்சு கூல் வேற பண்ணணும். அது நம்ம சிக்னல் நம்ம ஊர்ல அப்பயும் சிக்னல் பிரச்சனை. இப்பயாவது வந்து பிரிட்ஜ் கொஞ்சம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து லேன் மேனஸ் 0 கன்றாவியா இருக்கு. அப்ப எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூந்து இருந்து போலாம். ஆனாலும் எங்க மாட்டிட்டோம்னா வண்டி ஆஃபும் பண்ணாம அது ரன்னிங்லயே இருக்கும்போது அவ்வளவு ஹீட் ஆகும். ஆமா கண்டிப்பா. ஃபேன் சத்தம் பயங்கரமா இருக்கும் அதுல. சரியா, அது நான் Gen 1 வச்சிருந்தேன், அதனால எனக்கு தெரியும் 390. இப்போ நான் என்ன கேட்டேன், நான் இப்ப அந்த அண்ணனை கேக்குறேன், இந்த பொசுக்கிறதுக்குலாம் தேவையா? ஏய் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தல அப்படின்னா. இப்போ அதே தான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில வண்டியில இப்ப எனக்கு என்ன வண்டி தேவை அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு எப்படி தோணும்னா, எனக்கு புல்லட்டோ இல்லாட்டி வந்து அதிகபட்சம் RTR 160 இல்லாட்டி பல்சர் 150 எனக்கு போதுங்க. சீரியஸா என் யூஸ்க்கு அதுவே அதிகம். அதை தாண்டினா 110cc வண்டிக்கே ஓடி போயிருவேன் நான். எனக்கு அது போதும், நான் ஓட்டுற கிளி வேலைக்கு அது போதும். ஆனா இந்த இடத்துல சப்போஸ் ஒருத்தருக்கு பவர்ல இருந்து எல்லாம் வேணும்னா இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் மாதிரி இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கௌதம் ரோட்டை இப்ப கூட தான் 390 இருக்கு. இப்ப எப்படி ஆயிடுதுன்னா உங்களுக்கு தனியா லிக்விட் கூல் ஆகுது, ஏரும் வந்து உங்களுக்கு. அப்ப என்ன ஆயிடுது, இப்ப வண்டி வேற மாதிரி ஆயிடுச்சு. பட் அன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் போது இந்த காம்ப்ரமைஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க இல்லையா. சோ அப்படியும் ஒரு சில டிவைசஸ் உண்டு. போன்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுதுன்னு சொல்ல வரேன். அதை இங்க இருங்க மறுபடியும் நான் சொல்றேன், டிஃபெண்ட் பண்ண வரல. இந்த போன்ஸ் நான் டிஃபெண்ட் பண்ண வரவே வரல. இப்படியும் இருந்தது. அந்த போன் இப்படிதான் தெரிஞ்ச ஒரு சிலர் வாங்குவாங்கல்ல, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இந்த போன் என்னன்னே தெரியாம வாங்கிட்டு அதுக்கப்புறம் சூடாகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியே சொல்லியிருப்பேன். தெரிஞ்ச பையன் அவங்க அம்மாக்காக போன் வாங்கணும் போது அவங்க ஹெல்ப் கேட்டாங்க. நான் A52s சஜஸ்ட் பண்ணேன். அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிளாக்ஷிப் போன்ஸ் யூஸ் பண்ணது இல்ல, Redmi Note 4 இந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பேசிக் யூஸ் பண்றாங்க, கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். A52s வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆச்சு. சார்ஜ் போட்டா போன் சூடாயிடுச்சு. சூடாக தானே செய்யும். 25 வாட்ல சார்ஜ் இருக்கு. புரியுது. அப்ப தொட்டு பார்த்துட்டு போன் சூடாகுது, சார்ஜ் போட்டாலாம் சூடாகுது. ஐயோ, நான் வாழ்க்கையில பார்த்து இந்த போனை ரிட்டர்ன் போட்டியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்க? அங்க வச்சு கண்ணு முன்னாடி வச்சு பிரிச்சு கார்பரேட் ஆஃபர் எல்லாம் போட்டு வாங்கி கொடுத்தேன். பயங்கர பிரச்சனையாச்சு. இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு போன். நம்ம ஆக்சுவலா அவங்க சஜஸ்ட் பண்ணது பயங்கரமான போன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பட்ஜெட் வரைக்கும் இருந்தது. ஆனா இப்ப அவங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் வரும்போது ஹீட் ஆகுதுல, ஒரு வார்ம்னஸ், அது அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இருக்க போன் 5 வாட் 10 வாட் சார்ஜ்ல போட்டுருக்காங்க, அது ஹீட் ஆகல. ஆனா இது ஹீட் ஆகுது. அப்ப இது அப்நார்மலா இருக்கு. ஒரு போன் ஹீட் ஆச்சுன்னா அது அப்நார்மல் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. சோ இதுவும் கன்சியூமரை பேஸ் பண்ணி மாறும். சோ அதான் சொல்றேன். ஓகேயா, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. சோ அப்ப யூசரை பேஸ் பண்ணி டேட்டா மாறுறது உறுதி. எந்த போன்ல இருந்து எந்த வாரம் எந்த போன் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு பட்ஜெட்ல இருந்து ஃபிளாக்ஷிப் போனீங்கன்னா ஹீட்டிங்லாம் கண்டிப்பா பாப்பீங்க. ஆமா, கேம் விளையாண்டா லைட்டா வார்ம்னஸ் இருக்கும், சார்ஜ் போட்டா ஹீட் தெரியும், 5G யூஸ் பண்ணா ஹீட் தெரியும். என்ன ப்ரோ மொபைல் டேட்டா யூஸ் பண்ற ஹீட் ஆகுது அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் போனோட பர்க்ஸ் இலவசம். சரி, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு கிளாரிட்டிக்காக சொல்றேன். ஆமா ரைட்டு. அடுத்து வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ M7 Pro 6128 11K ஃபிளிப்கார்ட்ல வாங்கின ப்ரோ. செம ஃபோனு, ஜென்சின் இம்பாக்ட் மீடியம் கிராஃபிக்ஸ் 30 FPS ப்ளே பண்ணுவேன். இன்கமிங் கால்ஸ் அப்போ மட்டும் தான் கொஞ்சம் லேகு, மற்ற டைம் எல்லாமே நோ லேக் ப்ரோ, நோ ஹீட்டிங் இஷ்யூ. பிரைமரி கேமரா டே டைம்ல சூப்பராக, ஈவன் நைட் டைம் ஃபோட்டோஸ் கூட ஆவரேஜா இருக்கும் ப்ரோ. நடுவில் Dimensity 7020 அல்ட்ரால மேலி GPU மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு கில்லர் டிவைஸாக இருந்தது. அதை கொடுத்துருந்தா ஒரு கில்லர் டிவைஸாக இருந்திருக்கும். ஸ்டில் அண்டர் 11 to 12K ஆல்ரவுண்டர் ஃபோன்னு கூட சொல்லலாம். என்னோட K20 ப்ரோவை ஸ்டில் மிஸ் பண்ணுறேன். ரீஃபர்பிஷ்டு ஒரிஜினல் AMOLED டிஸ்பிளே கிடச்சா அப்டேட் பண்ணலாம் ப்ரோ.
அதுல டிஸ்பிளே உடைஞ்சிருச்சு. தேங்க் யூ. maxb.comல இருக்குங்க. நம்ம ப்ரோ ஆனா நம்பலாமா ப்ரோ? கிருஷ்ணா அங்க தானே எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்குது. வாங்குவான் ப்ரோ. டாக்டர் கிருஷ்ணா வந்து K20 ப்ரோட எல்லா ஸ்பேர்ஸும் maxb.com அந்த வெப்சைட்ல தான் வாங்கிட்டு இருக்காரு. இதுல என்ன ஒரு பிரச்சனை, ஒரு தடவை என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து 1+3க்கு அவன் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தான். ஓகே. நானும் 3 வச்சிருந்தேன். 3 நல்லா இருக்குன்னு அவனும் வாங்கினான். 3க்கு வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து பட்டன் வாங்கினேன், வால்யூம் ராக்கர். உள்ள இருக்க ரப்பர் போயிடுச்சுன்னு. ஓகே. எனக்கு மெட்டல் பட்டன் வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு உடனே அது மேக்ஸ்பியில் வாங்குறோம், பிளாஸ்டிக் பட்டன் வந்துச்சு. சரி, ஆனா பட்டன் ஒர்க் ஆகுதுன்னு போட்டுக்கிட்டோம்னு வைங்க. திரும்ப ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து ஒரு 4 மாசத்துல பட்டன் போயிடுச்சு. ஓகே. சோ இதுதான் ஒரு பிரச்சனை. நமக்கு வரது கரெக்டா ஒரு மாதிரி ஸ்பேர்ஸ் விக்கிறது இந்தியால அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரஸ்டடா இருந்தான். இப்பயுமே நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே எல்லா போனுக்குமே மோஸ்டா வச்சிருக்கான் அவன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த வாரம் போக்கோ வாரம் அப்படின மாதிரி ஆக்சுவலா அந்த வீடியோ கீழ இருக்க கமெண்ட்ஸ் எடுத்தனால இப்படி போக்கோ பத்தி நிறைய பேர் போட்டாங்க. பாசிட்டிவ்ஸும் இருந்துச்சு, நெகட்டிவ்ஸும் இருந்துச்சு. அதனால ஒரேடியா உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னத்துக்கு போக்கோ பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க? போன வாரம் அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் அதனால தான் ஃபீட்பேக்ஸ். தமிழ்_MA அப்படிங்கிற நண்பர் வந்து எங்க ஃபேமிலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெட்மி, ஷாமி, போக்கோ தான் ப்ரோ யூஸ் பண்றோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் நெக்ஸ்ட் மொபைல் வாங்கினா போக்கோ X8 Pro Max இல்லாட்டி போக்கோ F8 தான் வாங்கலாம்னு இருக்கேன். யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று ஃபோன் ரிவ்யூஸ் பண்ண சொல்லி ஷாமி அண்ட் போக்கோ மொபைலை பார்த்தாலே கழுவி ஊத்துறாங்க. எனக்கு புரியுது ப்ரோ, ஷாமி அண்ட் போக்கோ மொபைல்ஸ் கான்ஸ் இருக்கு. அது சொல்லும் போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது. சில பேர் வேணும்னே ஷாமி போக்கோ பிராண்டை அடிக்கிறாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவைஸே X6 Pro, என் தம்பிக்கு போக்கோ X7 Pro, என் அக்காவுக்கு ரெட்மி 9A, எங்க அம்மாவுக்கு போக்கோ C71, எங்க அத்தைக்கு போக்கோ M5, எங்க அண்ணன் ரெட்மி நோட் 13 Pro Plus. எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிறைய பேர் ஷாமி கம்யூனிட்டி மொபைல் தான் யூஸ் பண்றோம். நோ ப்ராப்ளம். எங்க அக்கா வச்சிருக்கிற ரெட்மி 9A எல்லாம் அக்கா கோபத்துல தூக்கி போட்டு டிஸ்பிளே பெண்ட் ஆகியும் 4 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாமி டிவைஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கானா இருக்கு. இவர் ஆனா இந்த ஒரு வார்த்தை தான் ப்ரோ பிராக்டிகலா பேசுறேன். நான் இதே தாங்க சொல்றேன். முட்டு கொடுக்கல. ஐபோன்ல ப்ராப்ளம் இருக்கா? பாரபட்சம் பார்க்காம சொல்றான். பக்ஓஎஸ் 26 ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஹேஷ்டேக் மறந்துட்டேன், சாரி சார். இல்ல, எல்லாத்துலயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வந்து என்னோட டே டு டே டாஸ்கே ஹிண்டர் பண்ணிச்சுன்னு கட்டுப்பாயிருவேன். ஃபோன் கால் பண்ணணும், டைலர் ஓப்பன் ஆகாது, அப்படிதானே இருக்கும். ஏன்னா ஃபோன் வாங்கினதே ஃபோன் பண்றதுக்கு தான். அதுக்காக ஓப்பனா வெயிட் பண்ணுங்க, ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இப்படிலாம் இருந்ததுன்னா அந்த ஃபோனை நம்ம வந்து மிதிக்கிறதுல தப்பே இல்லை. சரியா? ஸோ இதுதான் ஹைலைட். அதை விட்டுட்டு இப்போ வேற ஏதோ ஒரு சில ஆப்ஷனு எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், NFC இருக்குன்னு இப்போ ஃபோன்ல NFC எனேபிள் பண்றேன், அந்த டாகிள் சரியா வேலை செய்யலன்னு வைப்போம். எனேபிள் பண்றேன், 2 செகண்ட்ஸ் ஆகி தான் எனேபிள் ஆகுது, டிலே இருக்குன்னு வைப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாருக்குமே இது வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமானா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு பேர் NFC யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹாட்ஸ்பாட்டுக்கு அந்த இஷ்யூ ஆச்சுன்னா ஒருத்தர் போட்டு வெறுத்து போயிருவாரு. ஆப்பிள் வெறுத்துட்டாரு, கடைக்காரனுக்கே தெரியல என்ன பண்ணுன்ட்டு. அதான் ஹைலைட். சர்வீஸ் சென்டர்ல ஆப்பிள்ல இந்த ஹாட்ஸ்பாட் உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்ட்டு கஷ்டம். அதே சமயம் சில ஒரு டிவைஸ் வேணும்னே ஷாமி பிளாட்ஃபார்மை குறை சொல்றாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். எனக்கு இவ்வளவு ஏங்க, நான் பிக்சலை பத்தி எவ்வளவு ஹாப்பியா பேசுவேன். நிறைய பேர் நம்ம இந்தியாவில் இருக்கிற யூடியூபர்ஸ்ல எவ்வளவு பேர் பிக்சலை போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. ஆமா, நானா ஹாப்பியா பேசுவேன். பிக்சலா க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். பிக்சல் வந்து லிஸ்ட்லயே வராது, அவங்க லிஸ்ட்ல 2025 இதுல எதுலயுமே வராது. ஒருத்தர் இருக்கான், ஒரு பக்கம் அவன் உயிரோட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆமா, அது வந்து முடிஞ்சா குப்பத்தொட்டி இருக்காங்க, அவனை லாஸ்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முடிஞ்சா அந்த குப்பத்தொட்டி திறந்து பொட்டன்ஷியல் வந்து யாரும் சொல்லவே மாட்டாங்க. இல்ல, அது நான் வந்து கேமிங் போனா என்னைக்கா ஒரு நாள் பேசியிருக்கேன். ஆமா, நான் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு பிக்சல் 3 அந்த டைம்ல கூட நான் அதை கேமிங் சொல்லியிருப்பேன். ஸ்னாப்டிராகன். ஆமா, ஆனா எப்போ வந்து டென்சார் வந்ததோ அது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுமே தெரிஞ்சிருச்சு. ஓகே, வேற மாதிரி வேற பாத்துல போறான்னு. அதுக்கப்புறம் போக போக இன்னும் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் 40% இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறான். ஆமா, 50% இவனோட கூச்சமே 10% வந்து NPU மட்டும் தான் இருக்கும். 50% 70% வச்சுக்கோ போ அப்படின்னு. ஆனா 10% தான் இருக்கும். அதுவும் யூஸ் பண்ணும்போது வராது. கேட்டா அது தனியா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பண்ணுங்க. அது வந்து லைட்டா த்ராட்டில் ஆனதுனால போயிடுச்சு. ஸோ இதான் நிலைமை. ஆனா நமக்கு அதுல இருக்க என்ன தேவை அப்படின்றது புரிஞ்சோன்னா மேட்டர் இல்லை. இப்போ எனக்கு வந்து மீடியாக்காக நான் ஒரு ஃபோன் எனக்கு பிடிக்கும், ஸ்னாப்பியான OS எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக அதை சூஸ் பண்ணுவேன். சோஷியல் மீடியாக்கே நல்லா தாங்க இருக்கு பிக்சல், சூப்பரா இருக்கு. உண்மைதான். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எது பார்த்தாலுமே சூப்பரா ஸ்மூத்தா இருக்கு. ஹரி சி அப்படிங்கிறவர் வந்து ஐ எம் யுவர் ஃபேன் ப்ரோ, நீங்க சொல்லி தான் நான் SV பேக்கரி போறேன் லாஸ்ட் 1 இயரா. சரி, அது சொல்லுங்க. எப்படியும் ஒரு 50K செலவு பண்ணியிருப்பேன். எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அங்கதான் பல்கா ஆர்டர் எடுத்தேன். படிங்க. நீங்க SV பேக்கரியில ராயல்டி கேட்கறதுல தப்பே இல்லை. கட் பண்ணி வேணா அந்த அங்கிளுக்கு அனுப்புறேன், ஓனருக்கு.
பாத்தீங்களா ப்ராடக்ட் அப்படின்னு. சரி 15,000 வந்திருக்கு, பங்கப்பிரி 50,000 ரூபா அதுல கட்டிங்க. 50K செலவு பண்ணிருக்காங்க இது வரைக்கும். 15 ப்ரோ. 15? ஓகே ஓகே. நான் அது கேட்டேன்னா கொஞ்சம் பயந்துருவாங்க. சரி 15,000ல பங்கப்பிரி அதான் எங்கள் டே இனிமே வந்தானா முதல்ல அவனை முடிச்சு விடுங்களா. ஆனா அகைன் இங்கேயும் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நான் சும்மா சொல்றேங்க, நிஜம் இல்ல. இப்ப எஸ்வி பேக்கரி நானும் அஸ்வத்தம் போறோம்னு இப்போ வேற ஒரு பேக்கரி இருக்கு எங்க ஏரியால. இப்ப நிறைய இருக்குங்க, விஷ்ணு பேக்கரி இருக்கு, ராகவேந்திர நிறைய இருக்குங்க. அதுதாங்க பிரச்சனை. ஏகப்பட்ட பேக்கரி இருக்கு ஒரு ஏரியால. அப்புறம் குப்தான்னு ஒண்ணு உள்ள வந்தாலே பசியை தூண்டி விட்டுரும், அவ்வளவு வாசமா இருக்கும் எல்லா இடத்துலயும். அப்போ என்ன இது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்ன ரீசன் தெரியாது, நானும் அஸ்வத்தம் உள்ள போறோம், நாங்க ஏதோ ஒரு ஐட்டம் சாப்பிடுறோம், அஸ்வத்துக்கு மட்டும் வயத்த கலக்கிடுது. அவன் என்ன நினைப்பான், எஸ்வி மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன். இப்ப நானும் அஸ்வத்தம் போறோம், வேற ஒரு பேக்கரி போறோம், அங்க வந்து அவனுக்கு நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டா எனக்கு வயத்த கலக்கிடுது, எனக்கு அந்த பேக்கரி மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன். ஆனா நிஜமாவே இம்பாக்ட் என்னன்னா, அங்க சாப்பிட்டனாலதானே நமக்கு தெரியாது, வேற ஏதோ ஒன்று நம்ம வந்து இன் பிட்வீன்ல ஏதாவது சாப்பிட்டு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். பட் ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று ஏற்படும்ல, அதுக்கு சொல்றேன். இதேதான் இப்ப போன்லயும் நடக்குதுங்கிற. எங்க போனாலும் இது வந்து கனெக்ட் ஆகுங்க சீரியஸா, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சூப்பருங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கைஸ். ப்ரோ ரீசெண்டா அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, நம்மளால நினைப்பாரு, யோ இதுவுமா, இது மஷ்ரூம் பப்ஸ் ப்ரோ. அப்படியே எப்படி இருக்குன்னா, பிரியாணி சாப்பிடுறோம்ல, கீழே மசாலா இருக்கும் தெரியுமா, அந்த மசாலா ப்ரோ. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மஷ்ரூம் பப்ஸ் பண்ணனால ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு ஷாக் ஆயிட்டேன். பெப்பர் போட்டிருக்காங்க, அப்படியே ஃபுல் ரவுண்ட் பெப்பர், வேற லெவல். ஃபுல் ரவுண்ட் பெப்பர் உள்ள அப்படியே இருக்கும். பெப்பர் உள்ள ஒரு 5 பெப்பராது இருக்கும் ஒரு பப்ஸ்லயும். 5 இருக்கிறனால என்ன, அதுதான் பாய்சன் பிரேக் பண்ணுவேன் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா. ஸோ அது பிரில்லியண்டா இருந்தது எனக்கு. சூப்பர். ஆனா மசாலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதுங்க. மசாலா வந்து 100% பிரியாணி ஃபிளேவர் ப்ரோ. மாஸ் தான். நெக்ஸ்ட் அதுதான் நெக்ஸ்ட். விக்னேஷ் கார்த்தி அப்படிங்கிறவர் வந்து ஒய்ஐ பை போக்கோ, அதாவது ஷாமினா கஸ்டமர் நம்ம சப்போர்ட் இருக்கு. பிரிட்டி மச் நோ விச் ஆப் இஸ் ப்ளோட்வேர் அண்ட் ஸ்பைவேர். இஃப் தே ஆர் தீஸ் திங்ஸ் ஐ வில் ஸ்விட்ச் டு அதர் பிராண்ட்ஸ். அதாவது இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி விட்டாங்கன்னா நான் வேற போயிடுவேன். கஸ்டமர் சப்போர்ட் இல்ல அப்படிட்டாங்கன்னா மேபி வேற பிராண்ட் போவேன். ஐ அம் கன்சிடரிங் பையிங் லாவா அண்டர் 15K. லாவா அத ப்ளே மேக்ஸுக்கு வந்திருக்கு. I will wait for Poco M8 Pro to know the spec. If it offers. சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா ப்ரோ, இந்த கஸ்டம் ராமுக்கானது வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஓப்பனா தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி அன்லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு யூசருக்கு அது பிரச்சனை இல்ல. நீங்க வந்து ஒரு ஃபோன் வாங்குவீங்க, அதை நீங்க அன்லாக் பண்ணி விளையாடுவீங்க. பட் இது சைனால இருந்து வாங்கினா என்ன பிரச்சனைனா, சைனீஸ் MIUI அக்கவுண்ட் வச்சு தான் பண்ண முடியும், Xiaomi அக்கவுண்ட் வச்சு. ஆமா நான் என் அக்கவுண்ட் போட்டேன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ முன்னாடி அப்படி இல்ல. இப்போ இது ஏந்திரமா ப்ரோ, சைனீஸ் நம்பர்லாம் வர கேக்குதாமே. அதான் சொன்னல, இது என்ன பிரச்சனைனா அந்த செல்லர்ஸ் பண்ற அலப்பறதான். அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், ஓகே eBay என்ன பண்றானு மொத்த லாட்டா அங்க போயிட்டு இவனுங்களே நின்னு கம்மி ரேட்ல வாங்கிட்டு பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணி பூட் லோடர் இது பண்ணி கொடுத்துறானுங்க. கரெக்ட். பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு 50,000 போன் வாங்கிட்டு இங்க 70,000 நம்ம ஊர் ரேட்ல வித்துறது போனை. நம்மளுக்கு வாங்க தானே செய்வோம், கிடைக்குதுல்ல, ஏமாந்துரும். அதனால இதெல்லாம் நடக்கதாங்க செய்யுது நம்ம ஊர்ல. வந்து இது ரொம்பவே காமனா நடக்கிற ஒரு விஷயம் தான். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, நான் சாம்சங் S24 Ultra 2 வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன். யூசேஜுக்கு நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. இது கொஞ்சம் கோளாறு கொடுக்குறது, என்னது பேட்டரி தான் கொஞ்சம் கோளாறு கொடுக்குது. 6 hours தான் வருது. நான் டெய்லி 12 to 13 hours யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. யூசேஜுக்கு எந்த மிஸ்ஸும் இல்லை. கஸ்டமைசேஷன் பீக்காக இருக்கு. எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சம்டைம்ஸ் நான் சார்ஜில் இருந்து ஃபோனை எடுக்கும்போது ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அது என்னன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதுவா சரியாகுது. அதுவும் இல்லனா செட்டிங்ஸ்ல போய் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணா நார்மல் ஆயிருது. இந்த இஷ்யூ எதனால வருதுன்னு தெரியல. இது நீங்க வந்து அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகலாம். ஏதோ ரிலேட்டடா இருக்கலாம். வித்தியாசமா இருந்துச்சு. நானும் அதான் சொல்லிருந்தேன், எனக்கு தெரியல ப்ரோ இந்த மாதிரி. நரேஷ்க்கு வந்து இப்ப பாருங்களேன், Xiaomi 15ல அவனுக்கு எப்படின்னா நெட்ஃபிளிக்ஸோ அமேசான் பிரைமோ ஓபன் பண்ணி வீடியோ பார்த்தா பூட் ஆயிடும். சரியா? அப்புறம் என்னாச்சுன்னா போய் கஸ்டமர் சப்போர்ட் பார்த்து அவங்க ஃபிளாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அப்பயும் ஃபிக்ஸ் ஆகலையா, ஐப்ரோசரி வந்துச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏதோ ஒரு கோட் வந்து எங்கேயோ ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் பொறுமையாக ஃபிக்ஸ் ஆகும். அனதர் ஒன் இஷ்யூ, எனக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால சம்டைம் டிஸ்பிளே டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் பட்டு ஒரு மாதிரி தெரியுது. இதுக்கு ரீசன் நான் டெம்பர் கிளாஸ் ஒட்டலை. ஸோ அது கூட ஒரு ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். டெம்பர் கிளாஸ் ஒட்டல இல்ல, மேல ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கு. நான் அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணினா, மேட் ஸ்கிரீன் கார்டு மாதிரி கூட போட்டுக்கோங்க. டெம்பர் பிடிக்காது அப்படின்னா மேட் ஸ்கிரீன் கார்டு போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இல்லனா S24 சாம்சங்கோட ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்கிரீன் இன்னும் சேல் ப்ரோ. இந்த மாதிரி போடுங்க ப்ரோ. நானே இப்ப அதானே ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, அதானே போட்டுருக்கேன். ஆமா, இல்ல ஆன்டி ரிஃப்ளெக்டிங் இது சாம்சங் சேலே பண்றாங்க. அதுவும் ஃபிலிம் தான் இல்ல, ஃபிலிம் தானே, ஃபிலிம் தான் அது. சாம்சங்கோடது அவன் அந்த கிட்டோட கொடுத்துருவான். அப்படியே வச்சு அழுத்துறீங்கன்னா ஒட்டிக்கும். பேக் ஆஃப் 2வே வந்து இந்த ஜியோ மார்ட்லாம் ரொம்ப சீப்பா இருக்குது. அவருக்கு டெம்பர் கிளாஸ் பேக் கேஸ்லாம் போட பிடிக்காதான். ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்கன்றது நீ சொல்றீங்க.
சாம்சங்கோட அஃபிஷியல் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன் கார்டே போட்டுக்கோங்க ப்ரோ. பேக் ஆஃப் 2 வரும், நீங்களே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிட்டோட கொடுத்துருவான், வச்சு அழுத்தினீங்கன்னா ஒட்டிக்காது. நம்மால் இட்ஸ் மீ ஆர்ஜே அப்படின்னு ஒருத்தர், ஐ ஹவ் யூஸ்டு ரெட்மி நோட் 7 ப்ரோ, அப்புறம் போக்கோ X2, M6 Pro, X6 Pro, பட் ஐ எம் tired of this HyperOS and their optimization worst for me. Now I have moved to nothing phone 3 போல. ஆனால் நிறைய பேர் MIUI எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க, HyperOS வந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அது ஏன்னு சொல்கிறேன் ப்ரோ, MIUI யூஸ் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. HyperOS நான் மைக்ரேட் ஆனதுமே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல. ரீசன் என்ன, நான் தீம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எந்த தீம் யூஸ் பண்ணாலும் காம்பேட்டபிலிட்டி இல்லை. அவங்க ஸ்டெபிலிட்டிக்குமே சொன்னாங்க. இல்லை எந்த தீமுக்குமே ஃபர்ஸ்ட் காம்பேட்டபிலிட்டி இல்லைன்னு. அடுத்த பிரச்சனை என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சு, எதுக்குடா HyperOS அப்படின்றது. இவங்க ஆக்சுவலாக HarmonyOS மாதிரி இவங்க HyperOS எது கொண்டாந்தாங்கன்னா இன்டர் கனெக்டிவிட்டி. கடைசியில் இன்டர் கனெக்டிவிட்டி கிராஜுவலாக சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு. சைனால இருக்கலே நல்லா இருக்கு, சைனால பெஸ்ட். ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே IoT டிவைசஸ் ஃபுல்லாவே Xiaomi தானே. அது இப்போ இந்த MKBHD வீடியோலயே பார்க்கலாம், டேஷ்ல வந்து காரே வந்து HyperOSல தான் ஓடுது. அப்புறம் என்ன, ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இன்டர் கனெக்டிவிட்டி பயங்கரம். இப்போ நான் ஒரு பட்ஸை பிடிச்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிருஷ்ணாவோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவன் வந்து அப்போ Xiaomi பேக் அவ்வளோதான், பட்ஸை பிடிச்சி நீங்க ட்ராக் பண்ணி அந்த பக்கம் போட்டா அதுல அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து Xiaomi ஆக்சசரிஸ் வந்து பிட்வீன் டிவைஸ் ட்ராவல் பண்ணும் அவ்வளோ ஸ்மூத்தாக. ஸோ இதெல்லாம் அவங்களோட அட்வான்டேஜ். அதெல்லாம் நம்ம இங்கே யூஸே பண்ணுறது இல்லையா. அப்போ என்ன ஆகும், நான் யூஸ் பண்ணல ஆனால் அந்த மாடியூலாம் ரன் ஆகிடுது. ஆமாம், இப்போ AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு AI பின்னாடி ரன் ஆகுது. ஓகே, எதுவுமே யூஸ் பண்ணல. இன்ஜின் நாங்கள் ஹைப்பர் இன்ஜின் நாங்கள் ஓட்டிகிட்டே இருப்போம் வண்டி, ஹைப்பர் AI இன்ஜின். ஆமாம். ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து என்னன்னா எல்லாருக்குமே ஆப்டாக இருக்க மாட்டேங்குது இல்லையா, அதுதான் மேட்ரு. ஸோ இது மொத்தம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ப்ரோ HyperOS 1 வந்து எனக்கு நான் 13 Pro யூஸ் பண்ணும்போது ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. HyperOS 1 வந்து நான் அப்டேட்டுக்கு அப்புறம் சொல்றேன். அப்புறம் நான் Xiaomi 14 யூஸ் பண்ணேன் HyperOS 1. ஓகே, மோசமா தெரியல. HyperOS 2 Xiaomi 15 Ultra யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டே 1 அதுல வரும்போதே 2.0.2 இருந்தது. கரெக்டா ஃபோன் போறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் அந்த லாஸ்டா ஒரு அப்டேட் வந்து 2.2 சரி பண்ணானுங்க. அதுக்கப்புறம் 1 மந்த்ல ஃபோன் போயிடுச்சு, அப்புறம் திரும்ப வந்துச்சு ஒரு வழியா. இப்போ வந்து இப்போ நல்லா இருக்கு. S3ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமா நல்லா தான் இருக்கு, இப்போ பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா பட்ஜெட் கொஞ்சம் நிறைய இருக்கு, அது எல்லாம் ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மோஸ்டா. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனா ரிலேபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல சம இம்ப்ரூவ்மெண்ட். முன்னெல்லாம் வந்து ஹீட் ஆகும், மெயினா கேமரால கை வைக்கலைங்க, பெஸ்ட் அப்டேட். அதுக்கு வேற நான் நரேஷோட பேசும்போது வீடியோல சொல்லியிருக்கேன் ப்ரோ, கேமரால கை வச்சாங்களா வைக்கலானே புரிஞ்சிக்க முடியல. நம்ம ஒரு கான்டெக்ட் தான் ப்ரோ. இப்போ S23 Ultra யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நான் வந்து X100 Proக்கு வந்தேன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ஆனா S23 Ultra நான் வாங்கின புதுசுல அதான் பெஸ்ட் போனா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா காம்படிஷன்ல இருக்கிற எல்லாருமே அதோட இன்ஃபீரியர். இதை ஓவர்டேக் அடிச்சதுக்கு அப்புறம் மத்த போனோட போட்டோ பார்த்துட்டு இப்போ S23 Ultra வந்து டிகிரேடே ஆகலனாலும் டிகிரேட் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தா பைத்தியம் முடியும். சரியா, அடுத்து நார்ஜி அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் போக்கோ F7 யூஸ் பண்றேன் ப்ரோ, ஃபோன் பை பண்ணி ஒரு 2 months ஆகுது, நோ இஷ்யூஸ் அட் ஆல் ப்ரோ. ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, பில்டு குவாலிட்டி தான் அல்டிமேட். பேட்டரி நார்மல் யூஸுக்கே 2 days வரும் ப்ரோ, வித் அப்ராக்சிமேட்லி 4 to 5 hours SOT ஈச் டே. கேமிங்லாம் பண்ணால் எப்படியும் 1 to 1.5K டே வரும். அடுத்து நான் ஃப்ரீ ஃபயரு மேக்ஸ் கிராஃபிக்ஸில் தான் ப்ளே பண்ணுவேன். ஃபோன் வார்ம் மட்டும் தான் ப்ரோ ஆகும். அண்ட் எனக்கு கேம் ப்ளே பண்ணால் கூட 1.5 days பேட்டரி வருது. நான் ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணுறேன். ஒய்ஃபை யூஸ் பண்ணால் இன்னும் மோர் SOT கூட வரலாம். நான் HyperOS 3 போகோ F7ல வந்த உடனே ரிவ்யூ போடுறேன். வந்ததும் ரிவ்யூ போடுங்கன்னு சொல்கிறாப்புல. நான் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் அப்டேட் பண்ண போகிறது இல்லை. வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவ்யூ. ஆக்சுவலாக போகோ F7 என்கிட்ட இல்லை ப்ரோ, போனர்னால இருக்க வாய்ப்பு. நம்ம அந்த டயக்ரி நெமிசிஸ் சரத் தான் யூஸ் பண்ணிருக்கான். அவனும் அந்த ஏதோ வெப்சைட்ல இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி போட்டு HyperOS 3 யூஸ் பண்ணிருக்கான். இன்னும் ஸ்டேபிள் வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆகலை, பட் அந்த ஃபைல் இருக்குது, அதை வச்சு தான் அவன் போட்டான். அவனுக்கு நல்லா தான் இருக்குன்னா, அவனுக்கு பேட்டரி லைஃப்லாம் எதுவுமே அடிவாங்களா, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு தான் சொன்னான். மெயினாக அந்த ஹைப்பர் ஐலாண்ட் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. நிறைய ஒரு சப்ஜெக்டிவான ஏரியா தான் பிடிச்சிருக்கு. ஸோ அது ஒன்று தான் புதுசாக இருக்குது எனக்கு. HyperOS 2க்கும் 3க்கும் எனக்கு புதுசாக டிஃபரன்ஸ்னா ஹைப்பர் ஐலாண்ட் தான் மெயினாக டிஃபரன்ஸ் எனக்கு அப்படின்னா. DJB அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, யூசிங் 17 Pro Max ஃபார் 1 month, 256GB வேரியன்ட் தான் வாங்கினேன். 1.75 lakhs in பூர்விகா வித் பூர்விகா 1 assist carry. All feels good except the battery. Now I am using 26.1 version. Oh, except battery. அப்போ பேட்டரி சரியா இல்லை. Before buying I thought the Pro Max variant will give me good battery backup, but it's highly disappointed me. Pros என்னன்னா கேமரா ஆசமா இருக்கு and good videography. Performance there is no lag since the day I am a heavy user. iOS is super and punchy. அது ஸ்மூத் அண்ட் பஞ்சி. டிஸ்பிளே குவாலிட்டி இஸ் பர்ஃபெக்ட். ஹாப்டிக் நல்லா இருக்கு. நோ ஹீட் சின்ஸ் த டே 1. கான்ஸ் என்னன்னா பேட்டரி யூஸ்வலி ஐ கெட் 6 hours of SOT. எனக்கு 6 hours of SOT புரியல ப்ரோ. எனக்கு அதுதான் புரியல. அவர்தான் 17 எனக்கு அப்போ இதில் எப்படி வருது எனக்கு Pro Maxல ஆக்சுவலாக எனக்கு இதுலயும் புரியலங்க நண்பர்களே, எனக்கு இதுலயும் புரியல. சாஃப்ட்வேர் அப்டேட்ல தான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்றாரு. இப்போ இந்த கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த .2 வந்துச்சு ப்ரோ.
உங்களோட தான் கணக்கே கிடையாதுங்க, நீங்கள் ஃபுல் சார்ஜை போடுறது இல்லை. அதை விடுங்க, மேலே தான் காட்டிடுது 78% இது வரைக்கும் நீங்கள் நள்ளிரவுலேருந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டிடுது. அந்த உள்ள வை அப்படிதான் இருக்கு. 78% யூஸ் ஆயிருக்கு. உள்ள வை குமார். ஏர்ல இன்னைக்கு 78% யூஸ் ஆயிருக்குங்க. 6.5 மணி நேரம் எஸ்ஓடி காட்டுது, எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதனால எனக்கு அது மேலேயே சந்தேகம். என்னத்தை தாண்டா காட்டுறேன், என்னடா கால்குலேட் பண்ற, என்னடா சொல்ல வர. இதுக்கு ஒருத்தர் வேற சொல்லியிருந்தாரு, நைட்டு 12 மணிக்கு சார்ஜ் போட்டு எடுத்துட்டு 12 மணிலேருந்து யூஸ் பண்ணா கரெக்டாக எஸ்ஓடி காட்டும் அப்படின்னு. நைட்டு 12 மணிக்கு யாருங்க சார்ஜ் போடும். அதாவது அவர் சொல்றது என்னன்னா, நான் சார்ஜர்ல மாட்டிடணும் ப்ரோ, நள்ளிரவு 12 மணி சார்ஜர்ல இருந்து அன்பிளக் பண்ணணும். ஆமா 100% சொல்றாரு. 100% அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ கரெக்டா காட்டுதாமா. டெய்லி நைட் 12 மணி. எனக்கு என்னடா கால்குலேஷன், ஒரு சிம்பிள் பேட்டரி லைஃப் கால்குலேஷனுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷனா? யாரா நீ? அதான் நாங்க சொன்னால போன வாரம் இப்படிதான் நாங்க மூக்க தொடுவோம் எப்பயுமே. ஆமா, அதனாலதான் நாங்க தனியா தெரியுறோங்க. எஸ், ஸ்பூன் எடுத்து டப்புன்னு எடுத்து சாப்பிட்டுறலாம். நெவர். ஆமா, ஸ்பூனை எப்படி எடுக்க சொல்லுவோம் நாங்க. இப்ப சாப்பிடு, தின்னு மாறி. இப்ப சாப்பிடு, ஸ்பூன் எப்படி பிடிச்சிட்டு இப்ப எடுத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அப்படி திருப்பி கொண்டு வந்து இப்படி சாப்பிட்டா டப்புன்னு சாப்பிடுவீங்க. ஏய், ஐபோன்ல எதை பண்ணாலும் வித்தியாசமா இருக்குடா. ஆமா, அப்படிதான். நான் கொஞ்சம் மெண்டல். ஐயோ. ஓகே, மொத்தம் வந்து பேட்டரி லைஃப் வந்து சார்ஜிங் ஸ்பீட் ஆக்சுவலா நல்லா இருக்கணும் ப்ரோ. அந்த போன்ல 45 வாட்லாம் அசால்ட்டா சப்போர்ட் பண்ணுவானே. 40 வாட்ஸ் போகுது. ஆனா சரி, சார்ஜிங் ஸ்பீட் பத்தலன்றாரு. ஃபோன் ஃபீல்ஸ் நாட் லைக் a premium phone because of aluminum in hand feel. Except this all are good. And I used Realme 11 for 2 years. Now I'm in my semester leave in my home. I am charging my device for 2 times a day. ஆமா. Is there any fixed battery drain? Bro, 26.2 இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ தெரிஞ்ச பையன் ஒரு 16 இதுல இன்ஸ்டால் 2-3 நாளைக்கு மட்டும் தான் வந்துச்சு. டாட்2ல எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க வேணா ஒரு அப்டேட் மாதிரி போட்டு விடுங்க, அது ஃபிக்ஸ் ஆயிருச்சா அப்படின்ட்டு. தெரிஞ்ச பையன் 16 Pro Max இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே என்ன சொன்னானா, ஹீட் ஆகுது, அன்யூஷுவல் ஹீட்டிங் அப்படின்னா. அடுத்த நாளே சரி ஆயிடுச்சு. கிரேசி பேட்டரி லைஃப் படி அப்படின்னு அனுப்பியிருக்கான். டேய், இதைத்தானே சொன்னேன். போயிட்டு வா. அடுத்து அன்பு அப்படிங்கிற நண்பர் வந்து Pixel 9 Pro, 9 Pro XL Fold, only these 3 phones, Pixel extended display warranty for 3 years from purchase date. They address this due to a few device facing line issue only for top to bottom, அதாவது top to bottom lines. Okay, இப்படி line and flickering issue. Note, Pixel 9 and 9a are excluded. I asked about this in the Pixel support team. They have shared this info. So மொத்தம் அப்போ Pixel 9 Pro, அது 9 Pro and Fold, 9 Pro series, ஏன்னா Pro XL, Pro Fold, அது மாதிரி 10. ஆனா இந்த வருஷம் ஃபோல்டே வந்திருக்க வேணாம் தான் நான் நினைச்சேன். ஆனா போன வருஷம் ஹெவியா வர ஆயிடுச்சு. ஏன்டா, ஆல்ரெடி அது ஹெவி தான், இன்னும் ஹெவி பண்ணிட்டானா. அது ஹிஞ்சில நாங்க ஒர்க் பண்ணிட்டோங்க, அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஜி நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபோன் நல்லா இருக்கான்னு கேட்டோம் நம்ம உடனே. இன்ஜிலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபோனு அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நல்லா இருப்பா. எங்களுக்கு சீக்கிரமா 10A ரிலீஸ் பண்ணி தோல, அதான் எல்லாரும் வாங்குறாங்க. அடுத்த வருஷம் வந்துடும். 9A நல்லா இருக்குது, அடுத்து 10A விட்டு தோல. February, March, April வந்துடும். சசிகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் Redmi Note 3 அண்ட் Redmi Note 5 Proலாம் வச்சிருந்தேன் ப்ரோ. அது வாங்கியிருக்கேன் ப்ரோ, வெயிட் பண்ணிடலாம். ப்ளூ கலர் கூட. அப்புறமா அப்படியே திங்கிங் Poco M2 Pro வாங்கினேன். சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, ஓஎஸ் சுத்த வேஸ்ட்டு, நோ ப்ராப்பர் ரேம் மேனேஜ்மெண்ட். அப்புறமா எக்ஸ்சேஞ்ச் போட்டு ரியல்மி வாங்கினேன், பெட்டராக இருந்துச்சு. அப்புறமா Poco M6 Pro வாங்கினேன் ஆஃபீஸ் யூஸ்க்காக. அந்த டைமில் ஸ்டாக் டைலரு அண்ட் கால் ரெக்கார்டிங் பிகாஸ் ஆஃப் கூகுள் டைலரு அவனுங்க கொடுத்த பிலோ 10K நான் வாங்கின கார்டு ஆஃபரில் 9K. பட் சத்தியமாக சொல்கிறேன், ஈவன் பட்ஜெட் ஆல்சோ வேஸ்ட் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஓஎஸ் ஐ ஹேட்டு, தென் த ஓஎஸ் ரொம்ப ஒஸ்ட்டு, நாட் லைக் Redmi Note 3 ஆர் Note 4. நிறைய ஃபோன் வாங்கியிருக்கேன் லைஃப்பில், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸு. ஃபோன் கீழே விழுந்து ஒன்றும் ஆகாது, பம்பர் கேஸ் போட்டு ரியல்மி X7 Maxலாம் எவ்வளோ வாட்டி கீழே போட்டு இடி வாங்கியிருக்கோம், ஆனால் ஒன்றும் ஆனதில்லை. பட் Poco M6 Pro ஒரே டைம் தான் ஸ்லிப் ஆகி லோ ஹைட்டில் இருந்தால் பம்பர் கேஸோடு இருந்தோம். பார்த்து ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது அதை பார்த்தா பெண்ட் ஆயிடுச்சு. மொபைல் அப்புறமா வாரண்டியில் இருந்துச்சு. போய் கேட்டால் ஃபோன் கீழே போடலைன்னு சொன்னேன் சர்வீஸ் சென்டரில். பட் அவங்க மெயில் போட்டு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்ஷன் கூட பண்ணல, ஒரு மெயில் வச்சு பேக்கப் டீமில் இருந்து டிசைட் பண்ணிட்டாங்க என் மொபைல் பெண்ட் ஆயிடுச்சின்னு. நான் ஃபிசிக்கலாக தான் ஃபோனை பிடிச்சி பெண்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டாங்க. யாராச்சும் கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கின மொபைலை பெண்ட் பண்ணுவாங்களா ப்ரோ? அப்புறமா என்ன பண்ணலான்னு கேட்டால் ஃப்ரேம் பெண்டு, பட் ஆவரேஜாக அதான் அவங்க சொல்கிறாங்க டிஸ்பிளே மாற்றணும் 5K ஆகும்னு. அப்புறமா எக்ஸ்சேஞ்ச் போட்டு லோ வேல்யூக்கு ரியல்மியே வாங்கிட்டேன். எல்லாமே ஒஸ்ட் சர்வீஸு, யூஐ, பில்டு குவாலிட்டி, எவ்ரி திங்கு. அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிட்டேன் Redmi Mi Poco
பக்கமே போகக்கூடாதுன்னு, யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இது செமையா இருக்கு. அவரோட கசப்பான ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காரு. ஆனா அவ்வளோ ஈஸியா பெண்ட் ஆயிருக்கு பாருங்களேன், ஒண்ணுமே பண்ணாம சும்மா கையில இருக்கும்போதே. அதெல்லாம் ஒஸ்ட் ப்ரோ. பிளாஸ்டிக் இல்லை அது ஃப்ரேமு. இப்போ பிளாஸ்டிக் ஃப்ரேம் கூட மேட்டர் இல்லை ப்ரோ, ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக எல்லா ஃபோனுக்கும் உள்ள மெட்டல் வைப்பாங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு கேஷுவல் யூஸருக்கு சும்மா இருக்கும்போதே ஒரு ஃபோன் பெண்ட் ஆகுது. கீழே விழுந்து பெண்ட் ஆகுதுன்னா சரி, கீழே விழுந்ததுனாலும் கூட இப்படி பெண்ட் ஆகுதுன்னு வைங்க, அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இது வந்து யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம் நம்ம, இப்படியே பெண்ட் ஆயிருக்கு. இல்லை கீழே விழுந்து பெண்ட் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட். ஏதோ சாம்சங் பெண்டு ஒரு ஃபோன் இருந்தது, எப்படி எல்ஜி ஜி ஃபிளெக்ஸ் இருந்ததோ சாம்சங் எஸ் கேலக்ஸி கர்வ்னு ஒரு ஃபோன் வச்சிருந்தாங்க. நல்லா இருக்கும் ப்ரோ, அது நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். கேலக்ஸி கர்வ் இப்படி இருக்கும், அழகா இருக்கும். அது இவனுக்கு ஜி ஃபிளெக்ஸ் மாதிரி பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, என்ன கொடுமையோ. அடுத்து அரவிந்த் ஸ்ரீனிவாசன், நண்பா, ஐ ஹவ் பீன் யூசிங் போக்கோ ஃபோன்ஸ் ஃபார் த பாஸ்ட் 7 years. நான் ஃபர்ஸ்ட் வந்து F1 வாங்கினேன், தென் F3 GT, தென் F5, தென் போக்கோ F6, நவ் போக்கோ F7. ஐயா தலைவர் வேற லெவல்ல இருக்காரு. எவ்ரி டைம் ஐ பை a new phone, friends say it's not worth it. I don't care. I just like Poco. I really love its interface and performance. I do everything on my phone, from video editing to all sort of tasks. Most things that people normally do on a laptop, I actually do on my phone. For me, Poco F series is the best because of the motherboard issue in some lower end Poco models. Some people still criticize the entire Poco brand even today, but that's completely wrong. The Poco F series has always been in a different league in its own. One more thing, I forgot to mention this. Only Poco phones don't show ads. Redmi phones have a lot of ads. As far as I am concerned, the Poco F series has a clean interface. I was fully satisfied by the Poco F6, but with the F7, I feel like the battery drain is a bit faster. I get only about 4 to 5 hours of SOT, and that too with continuous usage. Other than that, I don't have any complaints. பட் உங்களோட F7ல வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மி ப்ரோ. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னன்னா, உங்களுக்கு ஆக்சுவலா 7 hours வரணும். ஆமா, ஏன்னா ஜியோ BSNL யூஸ் பண்ணியே ஒருத்த 12 மணி நேரம் SOT வந்துட்டு இருக்குது அவனுக்கு. சாலிடா 10 மணி நேரம் மேல வருது. அட்ரஸ் வாங்கி தரேன், அவனை முடிச்சுட்டு அவன் ஃபோன் எடுத்துக்கோ. இல்ல அவன் ஃபோன் எடுத்துட்டு உங்க ஃபோன் கொடுத்துருங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, இத பண்ணுங்க. வேணா ஒரு வாட்டி ரீசெட் வேணா அடிச்சு செக் பண்ணி பாருங்க. இல்ல ஹைப்பர் OS 3 வந்தோனா வேணா போட்டு செக் பண்ணி. இல்ல அவன் கொஞ்சம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். அவன் ஃபோன் எல்லா இடத்துலயும் அதான் சொல்றான் அவன். வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அவன் சொல்றது வந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு எரியுது மாலா அப்படிதான் இருக்கு எங்களுக்கு. இப்படி பண்ணா எரியுமோ எரியாதா? அதேதான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவன் அட்ரஸ் முடிஞ்சா கோஆர்டினேட்ஸா வாங்கி அனுப்பி கீழே போடுறோம், போங்க உங்க போன் அவன்கிட்ட கொடுங்க. அதுல வீடியோ எல்லாம் வேற எடுத்துட்டு இருக்காங்க. அவன் வேற லெவல்ல ஸ்கூல்ல டீச்சரா வேற இருக்கான். அதனால வீடியோ எல்லாம் எடுக்கிறான். அவன் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறான், ஸ்டூடண்ட் பிரசன்டேஷன் வீடியோ எடுக்கிறான். பிரசன்டேஷன் வீடியோ, அந்த வீடியோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நம்மால ரிக்ல ஸ்டாண்ட்ல மாட்டி அழகா எடுத்துட்டு இருக்காரு. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வந்து பேசும்போது அப்படி தான் இருக்கும். பொல்லாதவன்ல தனுஷ் பாத்திருக்கீங்களா? ஆமா, எங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆமா, டார்ச்சர் பண்றாங்களே நம்ம குரூப், நம்ம கம்யூனிட்டி இதுல கம்யூனிட்டி செக்ஷன்ல கீழ கமெண்ட்லயே வருவான். ஆமா, டாக்டர் எனிமிஸ்னு வருவான். அந்த வீடியோலயே வருவான். மிதிங்க அவன, பார்த்தா இடுப்புலயே மிதிக்கலாம். ஃபுல் பர்மிஷன் நாங்க தரோம். F7 வச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான் அவன், வெறுப்பேத்துறாங்க. ஆமா, ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.